ஆம்ஸ் ஆக்ட் 1959 செக்ஷன் 2 கிளாஸ் சியில் ஆம்ஸ் படைக்கலம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனி டிஸ்கிரிப்ஷன் டிசைனடு ஆர் அடாப்டடு ஆஸ் வெப்பன்ஸ் ஃபார் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது குற்ற செயல்களை வந்து செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதத்தை என்னவா சொல்லப்படும் அப்படின்னா வந்து குற்ற கருவியாக சொல்லப்படும். அப்படி இல்லைன்னா கொலை கருவியாக வந்து சொல்லப்படும். அதுக்குள்ளே என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபயர் ஆர்ம்ஸு ஷார்ப்டு எட்ஜுக்குள்ளே எந்த ஒரு ஆயுதத்தையும் வந்து உள்ளடக்குது. அப்போ நல்ல கூர்முனையாக இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் அது இல்லாமல் வெடிக்கருவியங்களையும் உள்ளடக்குது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அதோட பார்ட் ஆஃப் மெஷினரிஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர்ம்ஸ், அதாவது இது போன்ற கொலை கருவியங்களை தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மெஷினரிஸும் அந்த பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கும் வந்து உள்ளடக்கப்படுது. அப்போ ஆர்ம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள எது வந்து உள்ளடங்காது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன உள்ளடங்காது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் யூஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய லத்தியோ இல்லை ஆர்டினரி வாக்கிங் ஸ்டிக்கோ, டாய்ஸு குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த டாய்ஸோ, இல்லை நடைப்பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்கிங் ஸ்டிக்கோ, இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அதாவது வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வெட்டருவாலோ வேல் கம்போ இல்லை பாறையோ, இந்த மாதிரி மண்வெட்டி இது மாதிரியான ஆயுதங்கள் வந்து ஒரு கொலை கருவியமாக வந்து வராது. அதாவது அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் வராது, வாக்கிங் ஸ்டிக்கு வராது, குழந்தைகள் விளையாடக்கூடிய டாய்ஸும் வராது. ஆர் ஆஃப் பீயிங் கன்வெர்டட் இன்டு சர்வீசபிள் வெப்பன்ஸ், ஒருவேளை அது வந்து மாறக்கூடிய தன்மை கொண்டிருந்தாலும் அதுவும் வந்து இதுக்குள்ளே வராது அப்படிங்கிறத ஆம்ஸ் ஆக்ட் 1959 செக்ஷன் 2 கிளாஸ் சி கீழே ஆம்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.